அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு 1 கிலோ தேங்காய் சோத்துக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, தாளிக்கைக்கு கொஞ்சம் ஒரு 5 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, 2 பட்டை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி, புதினா, கொஞ்சம் தயிர். இந்த கப்புக்கு 1 கப்பு, 1/2 கப்பு நெய், 1/2 கப்பு ஆயில். இன்னும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆயில் ஊற்றியாச்சு. நெய்யும் ஆயிலும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி போட்டு பெரிய வெங்காயத்தை போடுது. தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணுது. வெங்காயம், பச்சை மிளகு, தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட ஆட் பண்ணுது. கொத்தமல்லியும் புதினாவும். தயிர் 1/4 கப்பு தயிர். சின்ன வெங்காயம் இதுல தட்டி, ஒரு 10 முந்திரி பருப்பையும் தட்டி, அந்த பட்டை கிராம்பு வெங்காயம் எல்லாம் தாளிச்சிட்டோம்னா அதுல இதை ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் அத பாதாமி முந்திரி பருப்பையும் சின்ன வெங்காயத்தையும் இடிச்சு இந்த இதுல ஆட் பண்ணுது. இப்போ நான் இந்த உலக்குக்கு 4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 8 உலக்கு தேங்காய் பால் எடுக்கேன். நான் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது நல்லா வெந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரத்துல இந்த பாலை ஆட் பண்ணணும். தண்ணி பால் அளந்து ஊத்தினோன்னா நான் உப்பு போடுதேன். எனக்கு கைக்கு உப்பு கம்மி தான், நீங்க பார்த்து போட்டுடுங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தண்ணி பால் இப்படி பொங்கி வரக்கூடிய சமயம் நம்ம அரிசிய ஆட் பண்ணணும். அரிசியும் தண்ணியும் நல்லா ஒரு கொதுன்னு வரக்கூடிய சமயம் பாதி லெமனை இதுல ஆட் பண்ணுதே. ஆட் பண்ணி ஒரு கிண்டு கிண்டி அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். பாருங்க, தம்மு போட்டாச்சு. தம்மு போட்டு சோற பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க டிஃபரெண்டான சாப்பாடு நீங்க ஒரு முறை வச்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாங்க மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். பீச் பக்கத்துல உள்ள மீன் மார்க்கெட்டு. இதுல வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. இதுல மசாலா 50 மிளகுத்தூள், 25 தேங்காய் எண்ணெய், உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு விரவி மீன்ல தடவி ஃப்ரிட்ஜில நாங்க 20 நிமிஷம் வச்சிருக்கோம். வச்சு இன்னும் இதை பொரிக்கணும். ஒரு கடாய் வச்சு அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்துதேன். எண்ணெய் காமிச்சிட்டு மீனை நான் போடுனேன் பாருங்க. மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், வத்தப்பொடி, மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, ஜீரக பொடி 1/2 ஸ்பூனு எல்லாம் போட்டு தேங்காய் கூட போட்டு நான் ஒட்டுக்கு அரைச்சி ஒன்னா கலக்கி மாங்காய் போட்டு மீனையும் போட்டு பச்சை மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு கூட்டி அடுப்புல வச்சு இன்னும் இறக்கிருக்கேன். மீனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புக்கு மீன் பொரியல் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எங்க வீட்டுல தேங்காய் சோறு பால் எடுத்து தேங்காய் சோறு பொங்கி மீன் குழம்பு, மீன் வறுவல்.